வணக்கம். ஜனநாயக திருவிழா 2026 மக்களோடு புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்காக காரைக்கால் மாவட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். காரைக்கால் மாவட்டத்தில் மொத்தம் 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. நெடுங்காடு, கோட்டுச்சேரி, திருநள்ளாறு, காரைக்கால் வடக்கு, காரைக்கால் தெற்கு, நிறைவி, திருப்பட்டணம் ஆகிய 5 சட்டமன்ற தொகுதியிலிருந்து மக்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. 2026 தேர்தலில் தங்களோட கோரிக்கைகளையும் மன ஓட்டங்களையும் நம்மோடு பகிர்ந்துக்க போகிறாங்க. எங்கள் மாவட்டத்தினுடைய பிரதான பிரச்சனை புறக்கணிப்பு என்பதாகும். புதுச்சேரி அரசை எந்த கட்சி ஆட்சி செய்தாலும் காரைக்கால் மாவட்டம் தொடர்ந்து புறக்கணிப்பு நிலையிலேயே தொடர்கிறது. இறைவனுடைய அருளால் பொருளாதாரத்திலே தன்னிறைவு பெற்ற மாவட்டமாக எங்கள் மாவட்டத்தை நிர்வகிக்கக்கூடிய பொருளாதாரம் எங்களுக்கு இயற்கையாகவே அமைந்துள்ளது. கடல் வளம் மூலம் வரக்கூடிய பொருளாதாரம் மற்றும் விவசாயம் மூலம் வரக்கூடிய பொருளாதாரம், இங்கே இருக்கின்ற தொழிற்சாலைகள் மற்றும் இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த 20% மக்கள் வெளிநாட்டிலிருந்து அந்நிய செலாவணியை ஈட்டித் தருவர்களாக இருக்கிறார்கள். எனவே பொருளாதாரத்திலே நாங்கள் தன்னிறைவு பெற்ற மாவட்டம். ஆனால் மற்றும் இங்கே இருக்கின்ற பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு கோயில் மூலம் வரக்கூடிய வருமானம், இங்கே இருக்கின்ற தனியார் துறைமுகம் மூலம் வரக்கூடிய ஈவுத்தொகை மற்றும் காவேரி படுகை ONGC மூலம் வரக்கூடிய வருமானம் ஆகிய அத்தனை வருமானங்களும் எங்களை விட்டு புதுச்சேரி மாநிலத்துக்கு கொண்டு சேர்கிறது. இங்கே சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களாகவும் இன்ன பிற பொறுப்புகளில் இருந்தாலும், என்ன அரசியல் செல்வாக்கோடு இங்கே இருந்தாலும், புதுச்சேரியிலே இருக்கின்ற அந்த 23 தொகுதிகள் சொல்வதைத்தான் நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது. இங்கு தனிப்பட்ட அரசியல் பலம் எந்த கட்சிக்கும் கொடுக்கப்படுவதில்லை. மாற்றாந்தாய் மனப்பான்மையோடையே தொடர்ந்து இந்த மாவட்டம் நடத்தப்படுகிறது. குறிப்பாக வேலைவாய்ப்பிலே, அரசு வேலைவாய்ப்பிலே பின்தங்கிய மாவட்டமாக இந்த மாவட்டம் இருக்கின்ற காரணத்தால் இங்கே ஒரு முக்கியமான பிரச்சனை. உலக அளவிலே வாரத்திலே 3 நாட்கள் மட்டுமே அரசு ஊழியர்கள், அரசு அலுவலகங்கள் செயல்படக்கூடிய நிலைமை. காரணம் என்னவென்றால், இங்கே பணிபுரியக்கூடிய பெரும்பாலானவர்கள் புதுச்சேரியிலிருந்து இங்கே பணிபுரிகிறார்கள். அவர்கள் திங்கட்கிழமை மதியத்துக்கு மேல் தங்களுடைய லெஜரிலே கையெழுத்து போடுவார்களாகவும், அதுபோல வெள்ளிக்கிழமை காலையில் கையெழுத்து போட்டுவிட்டு கிளம்புவாரான இருப்பதால் உலகத்திலேயே 3 நாட்கள் மட்டும் அரசு அலுவலகங்கள் இயக்கக்கூடிய மாவட்டமாக இந்த மாவட்டம் இருக்கிறது. எனவே கல்வி வேலைவாய்ப்பில் யார் எங்களுக்கு முதலிடம் தருகிறார்களோ அவர்களைத்தான் இந்த முறை ஆதரிப்பதென்ற இந்த புதுச்சேரி ஒட்டுமொத்த காரைக்கால் மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களும் ஒரு முடிவில் இருக்கிறார்கள். புதுவை யூனியன் பிரதேசத்தில் 8/5/1984 முதலாக மாநில அந்தஸ்து என்ற கோரிக்கை தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு ஒன்றியத்துக்கு அனுப்பப்பட்டது. அதிலிருந்து 2026 வரை 16 முறை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியும் குழந்தைகள் வாயிலே தடவக்கூடிய தேனாகத்தான் இருக்கிறது தவிர மாநில அந்தஸ்து இதுவரை கிடைத்த பாடில்லை. இந்த மாநில அந்தஸ்தை காரைக்கால் இருக்கக்கூடிய நாங்கள் வரவேற்கிறோம். காரணம் என்னவென்றால், புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மாநில அந்தஸ்து புதுச்சேரிக்கு கிடைக்குமானால் நிச்சயமாக 1965 யூனியன் பிரதேச ஆக்ட் பிரகாரம் காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய பிராந்தியங்கள் தனி யூனியன் பிரதேசமாகிவிடும். இது நிதர்சனமான சட்ட விதிப்படி உள்ள ஒரு நிகழ்வு. அதனாலே எங்களை கலட்டி விடுவதற்கு விரும்பவில்லை இந்த அரசாங்கம். காரணம் என்னவென்றால், காரைக்கால் பிராந்தியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நிதி வருமானங்கள் ஏராளம். ஆனால் நிதி வருமானங்கள் தான் அதிகமாக இருக்கிறதே தவிர இதை அவர்கள் புதுச்சேரி கஜானாவிற்கு எடுத்து சென்று விடுகிறார்கள் தவிர காரைக்கால் உள்கட்டமைப்புக்கு, வளர்ச்சிக்கு எந்த விதமான பகிர்வும் செய்யப்படுவதில்லை. இது யார் ஆண்டாலும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரைக்கால் மீதான ஒரு புறக்கணிப்பு தாக்குதலாகும். இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயம் காரைக்காலில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடுச்சு. இருக்கிறது ஒரு 5000 ஹெக்டேர் தான் இருக்குது. இதை கவுந்து பண்ணுறதுக்கு பல முறை அதிகாரிகள்கிட்ட சென்றால் அதிகாரிகள் வேலை செய்வது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகளில் 7 கலெக்டர்கள் மாற்றப்பட்டுள்ளார்கள் காரைக்காலில். இது என்ன காரணம்னே தெரியல. விவசாயத்துக்கு தேவையானதை நம்ம போய் கலெக்டர்கிட்ட கேட்டு அந்த ஆட்சியாளர் அதை பரிந்துரை செய்யும்னா அந்த ஆட்சியாளர் மாற்றப்படுகிறது. இது மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வயல்கள்லாம் சாலைகள் போட்டாங்க. 10 ஆண்டுகளாக அந்த சாலைகள்லாம் போடப்படாமல் எல்லாம் அப்படியே மூடப்பட்டுது, மறைஞ்சு போச்சு. இப்போ வாகனங்கள் தான் வயலுக்கெல்லாம் செல்ல முடியல. வயலிலே போகணுன்னா பல பிரச்சனைகள் இருக்குது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக ஒரு வாய்க்காலை போய் இந்த வாய்க்கால் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான வாய்க்கால், இதை நீங்கள் இதை வெட்டி கொடுங்கன்னு சொன்னால் இதை தட்டி கழிக்கும் வேலையில் வகையில் இந்த வாய்க்கால் எங்களுக்கு சொந்தம் இல்லை, இது முனிசிபாலிட்டிங்கிறது கூறுறாங்க. இதெல்லாம் இப்படிலாம் தட்டி கழிக்கிறதாங்க காரைக்கால் இருக்குது. இதனால் இந்த காரைக்கால் மாவட்டத்தை எங்களை பாண்டிச்சேரி 150 கிலோமீட்டரு இங்கே செல்ல முடியல எங்களால். அதனால் பக்கத்தில் மயிலாடுதுறையோ இல்லை திருவாரூரோ தமிழ்நாட்டில் சேர்த்துருங்க.
ரொம்ப நாங்கள் எல்லாமே சூட்சமாக இருப்போம். திருநள்ளாறு சட்டமன்ற தொகுதியிலிருந்து ராஜேஷ். பகுதி பார்த்தீங்கன்னாக்கா காரைக்கால் மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. அங்கே ஏதாவது மருத்துவ வசதியினக்காக உடனே அங்கே பக்கத்தில் வந்து அம்பேத்கர் நலவாழ்வு மையம்னு ஒரு பேசிக் சிஎஸ்சி வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே வரத்துக்கே நாங்கள் வந்து 5 கிலோமீட்டர் வர வேண்டியதாக இருக்குது. அங்கே வந்து பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும்தான் பண்ணுறாங்க. அதுக்கு ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா காரைக்கால்லேருந்து வரணும், இல்லைன்னா நெடுங்காட்டிலேருந்து வரணும். அதுக்குள்ளே போதும்னு ஆகிடுது. இங்கே 2 சட்டமன்ற தொகுதிக்கே ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஆம்புலன்ஸே இல்லாத தொகுதியாக இருக்குது எங்கள் பகுதி. அடுத்தது போதுமான மருத்துவ வசதி இல்லை. அந்த மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பிரசவம் பார்த்துருக்காங்க. அங்கே ஒரு 20-30 டாக்டர்ஸ் டியூட்டி பார்த்துருக்காங்க. அங்கே வார்டு பார்த்தீங்கன்னா ஒரு 150 வார்டு வரலையும் இருந்த இடத்துல இப்போ ஓபி மட்டும்தான் பார்க்கக்கூடிய அவல நிலையில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே விவசாயம் செழிக்கக்கூடிய பகுதி எங்கள் திருநள்ளாறு பகுதி. அங்கே போதுமான உரக்கிடங்கு கிடையாது. தனியார் தான் உரத்தை நிர்ணயம் நிற்கிறாங்க. உயிர் உரங்கள் இல்லாமல் நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். எங்களுக்கு வந்து அமையக்கூடிய ஆட்சி நல்ல ஆட்சி அமைஞ்சு உர தட்டுப்பாடு இல்லாமல் விவசாயத்தை செழிக்க செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம். நம் காரைக்கால் மாவட்ட மீனவ கிராமம். காரைக்கால் மாவட்டத்தில் 11 கிராமம் இருக்குது. புதிய தலைமுறை மூலயமா ஜனநாயக திருவிழா 2026 கொண்டாடுறது 11 கிராமத்தின் சார்பாக மிக்க மகிழ்ச்சி. எங்களோட குறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காரைக்காலில் ஒரு பெரிய ஆர்பார் இருக்குது. அந்த ஆர்பாரில் விசைப்படகுகள், நாட்டுப்படகுகள் நிறைய இருக்குது. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் எவ்வளோ வருமானம் ஈட்டி கொடுக்குறோமோ அதுக்கு பலன் எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அடுத்தது காரைக்காலில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருந்தது. அதில் மீனவர்களுக்குனே ஒரு தொகுதி, கோட்டிச்சேரி தொகுதின்னு ஒரு தொகுதி இருந்தது. அந்த தொகுதியை எந்த காரணத்தாக அதை எடுத்து 5 தொகுதியை ஆக்குனாங்கன்னு இதுவரை மீனவர்களுக்கு தெரியல. ஸோ மீனவர்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால இன்னொரு சட்டமன்ற தொகுதி பழைய மாதிரி 6வது தொகுதி வந்தால் நல்லா இருக்குன்னு எங்களோட மீனவர்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். அது ஏன்னு கேட்குறோம்னா, எங்களோட குறைகளை வந்து சட்டசபையில் போய் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் இந்த தொகுதியில் இப்போ இங்கே இருக்கிற எம்எல்ஏல யாரோ ஒருத்தர் 2 பேர் எங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. பொதுவாக சொல்லப்போனால் எங்களுக்குன்னு வர தொகுதியில் உள்ள எங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி தெரியல. நெக்ஸ்ட்டு எங்களோட வாழ்வாதாரம் கடல் தொழில் தான். மீன் பிடிக்க போகும்போது நம்ம வங்கக்கடலில் குறைஞ்சது காரைக்கால்லேருந்து ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட், நார்த் அண்ட் சவுத்தில் குறைஞ்சது ஒரு இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர், இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ஒன்றுமே கிடையாது, மீனே கிடையாது. ஸோ அதுக்கு வந்து இப்போ வந்து தற்போது அந்த ஆளுநர் ஐயா வந்து எங்களுக்கு மீனவர்களை நலனை கருதி 2-3 ஸ்பாட்டில் இறக்கியிருக்காங்க. இப்போ அதனோட விடை இன்னும் கிடைக்காம இருக்குது. அது கிடைக்கிறதுக்கு எப்படி ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகும். ஸோ அது மாதிரி வர்ற சட்டமன்ற தொகுதியில் ஜெயிக்கி போகிறவங்க நாங்கள் சொல்லாமே அவங்க இந்த மாதிரி பவளப்பொருளை இறக்கி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சூர்யா, காரைக்கால் வடக்கு தொகுதி. எங்கள் தொகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இரட்டை அடுக்கு குடிநீர் தொட்டி திறந்துருச்சு. கட்டி முடிச்சு 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் பலகட்ட போராட்டங்கள் அந்த நீர்த்தேக்க தொட்டிக்கு வந்து மலர் வளையம் வச்சு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்ததுக்கு பிறகு திறந்ததாக ஒரு கணக்கு காட்டிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்து குடிநீர் விநியோகமே அதில் இல்லை. இதனால் மக்கள் ரொம்ப துன்பப்படுறாங்க. அது மட்டும் இல்லை, சாலைகள் எதுவுமே சரியாக இல்லை. இந்த பிரதான சாலைகள், தேசிய நெடுஞ்சாலையை வந்து மதுபான முதலாளிகளுக்காக மாநில நெடுஞ்சாலையை மாற்றினோட விளைவு 15 ஆண்டுகள் ஆச்சு. இந்த நெடுஞ்சாலையை முழுவதுமாக போட்டு 15 ஆண்டுகள் ஆச்சு. இன்னமும் பேஜ் ஒர்க் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதற்கும் சமீபத்தில் மலர் வளையம் வச்சு ஒரு போராட்டம் நடத்துக்கு அப்புறம் தான் அந்த வேலையும் அவங்க செஞ்சாங்க. இது மட்டும் கிடையாது, காரைக்காலில் பார்த்தீங்கன்னாக்கா தோழர்கள் நிறைய சொல்லியிருப்பாங்க புறக்கணிப்புன்ட்டு. புறக்கணிப்புக்கு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் காரைக்கால் மாவட்டங்கிறீங்க. மாவட்டங்கிறது வந்து சொல்லளவில் மட்டும்தான் இருக்குது, ஏட்டளவில் கிடையாது. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரிங்கிற ஒரு பிராந்தியம் மட்டும்தான். அது வந்து அதுலேருந்து காரைக்கால் ஒரு மாவட்டங்கிறது கிடையாது. இந்த புதுச்சேரி ஆட்சியாளர்கள் எங்களை அப்படி ஏமாத்துறாங்க, மாவட்டம்னு சொல்லி ஏமாத்துறாங்க. சுனாமியால் பாதிக்கப்பட்ட பொழுது காரைக்கால் தான் முற்றுமுழுவதும் பாதிக்கப்பட்டுச்சு. ஆனால் இங்கேருந்து நிதியை புதுச்சேரி ஆட்சியில் எடுத்து பங்கு போட்டுக்கிட்டாங்க. ஏன்னு கேட்டால் மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரிங்கிற ஒரே அந்த இதில் வந்துடுது. அது மட்டும் கிடையாது, இப்போ காரைக்கால்லேருந்து இப்போ துறைமுகம் நம்ம நிலக்கரி ஏற்றிட்டு போகிறாங்க. நாங்கள் வந்து பயணிகள் ரயில் போவோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிலக்கரி தான் அதிகமாக போயிட்டுருக்குது. இதனால் இந்த ஓராண்டில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு தொடர் நோய் சிகிச்சைக்காக நான் உதவித்தொகை வாங்கி கொடுத்துட்ருக்கிறேன். அதில் இந்த ஓராண்டில் மட்டும் பார்த்தா கிட்டத்தட்ட என்னோட தொகுதியில் மட்டும் 20 பேருக்கு நான் வாங்கி கொடுத்துருக்குறேன். அப்போது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து அதிகரிச்சிருக்கு. அதுக்கு காரணம் இந்த நிலக்கரியால் வர மாசு பிரச்சனை தான் அப்படிங்கிறத இங்கே முன்வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் தேர்வு செய்யப்பட்ட உதவி ஆய்வாளர், காவல்துறை உதவி ஆய்வாளர் தேர்வு செய்யப்படுறாங்க. அதில் மொத்தம் 72 பேரில் காரைக்காலில் வெறும் 3 பேருக்கு மட்டும்தான் அதில் இடம் கிடச்சிருக்குது. இது என்னன்னாக்கா கல்வியில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம், உள்கட்டமைப்பில் பின்தங்கி இருக்கிறோம். அவங்களோட எங்களால் போட்டி போட முடியல. ஆக வர சட்டமன்ற தேர்தலில் எந்த சட்டமன்ற உறுப்பினர் பிராந்திய இடஒதுக்கீட்டின்படி வேலை வாய்ப்பில் நாங்கள் முன்னுரிமை அளிப்போம், அதற்காக சட்டமன்றத்தில் குரல் கொடுப்போம், அதை உங்களுக்கு பெற்றுத்தருவோம் எந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த வாக்குறுதி கொடுக்கிறாரோ அவருக்கு வாக்களிப்பதாக நாங்கள் உள்ளோம். நன்றி. அதாவது இப்போ இருக்கிற மாநில அரசு 10,000க்கும் அதிகமான வேலைவாய்ப்பை உருவாக்கி தரேன்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்கு ஏமாத்திட்டாங்க.
இது வரைக்கும் 1000 கூட அரசு வேலை ஏற்படுத்தி தரல. சரி, பிரைவேட்டாக வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு கம்பெனி, இந்த ஃபோர்டு மாதிரி ஏதாவது கம்பெனி வருவாங்க அப்படின்னு பார்த்தா, புதுச்சேரியை நோக்கி வர எந்த கம்பெனி பயப்படுறாங்க. ஏன்னா கலெக்ஷன்லையும் கமிஷன்லையும் பயங்கர பெரிய ஒரு சக்தியாக விளங்கிட்டு இருக்கு மாநில அரசு. மத்திய அரசுடைய நேரடி பார்வையில் தான் இப்போ இருக்கிற மாநில அரசு இருக்கு. அதே நேரத்தில் ஒரு மாநிலத்துக்கு முக்கியமான ஒரு விஷயமே பள்ளி கல்வித்துறையில் தேர்ச்சி சதவிகிதம். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் பார்த்தீங்கன்னா 10வது 12வது படிப்பில் மிக மட்டமான, அதாவது மிக மோசமான தேர்ச்சி சதவீதத்தை கொடுத்துருக்க ஒரு மாவட்டம்னா அது காரைக்கால் பகுதி. ஆசிரியர் பற்றாக்குறையினால தான் அதுங்கிறது எங்கள் எல்லாருக்கும் பேரண்ட்ஸ் சைட்லையும் தெரியும், பப்ளிக் சைட்லையும் தெரியும். அதுக்கு முக்கிய காரணமே மாநில அரசு தான். இப்போ பார்த்தீங்கன்னா 100 பேர் பரீட்சை எழுதுகிற அந்த அரசு பள்ளியில் உள்ள மாணவரை மட்டும் சொல்கிறேன், 100 பேர் பரீட்சை எழுதுறாங்கன்னா 65 பேர் தான் தேர்ச்சி அடைகிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே மாநில அரசு தான் காரணம். வேலைவாய்ப்பு அதிகமாக ஏற்படுத்தணும், காரைக்காலை முன்னோரி ஒரு மாவட்டமாக உருவாக்கணும். நன்றி, வணக்கம். ஒரு புதிய தலைமுறை உருவாகணும்னா அது இளைஞர்களாலும் மாணவர்களாலும் தான் முடியும். அரசு பள்ளிகளில் ஒரு சிறந்த அளவில் பயிற்சி இல்லாமல் இருக்கிறாங்க. அதில் நிச்சயமாக அடுத்த இந்த தேர்தலில் நிற்கிறவங்க அரசு பள்ளிகளில் மாணவர்கள்லாம் சேர்கிற அளவுக்கான ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கணும். சிறந்த ஆசிரியர்களை கொண்டு பாடம் நடத்தணும். அதே போல் இந்த மாணவர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் போதைப் பொருட்கள் பழக்கம் கடுமையாக பரவி இருக்குது. அந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்தக்கூடிய அரசாங்கம் இருந்தாலும் அதற்கு உறுதுணையாக யார் சட்டமன்ற உறுப்பினர் தீவிரமாக செயல்படுறாங்களோ அவங்களுக்கு உறுதுணையாக நம்ம இருக்கணும். அவங்களும் அந்த மாதிரி ஆட்கள் வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்கள் இன்றைக்கி நிலைமையில் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய செயல்களையும் செய்யக்கூடிய ஒரு அரசு உறுப்பினர் வந்தால் தான். ஏன்னா அவங்க சட்டம் போடுறாங்க, அதை யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அது உறுப்பினர்கள் தான், சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் சேர்க்கணும். அந்த மாதிரி தீவிரமாக அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடியவர்களை நாம் தேர்ந்தெடுக்கணும். அதேமாதிரி எல்லாரும் சொல்கிற விஷயம் சொல்கிறாங்க, எல்லாருமே பாண்டிச்சேரி 140 கிலோமீட்டர் இருக்குது, 140 கிலோமீட்டருக்குன்னு. மெட்ராஸில் இருக்கிற தமிழகத்தோட தலைமை மெட்ராஸ். ஆனால் கன்னியாகுமரி 700 கிலோமீட்டருக்கு போய் ரீச் ஆகுது. ஒரு 140 கிலோமீட்டர் ரீச் ஆகுது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த 140 கிலோமீட்டருக்கு இன்றைக்கி போகிறதுக்கு வரத்துக்கு எல்லோரும் யோசனை பண்ணுவாங்க. நம்ம ஊரில் இன்றைக்கி ரோடுகள்லாம் போடப்பட்டிருக்கு. இடைவெளி, சரியான இடைவெளியில் தரமான ஏசி பஸ் எல்லாம் விட்டோம்னா, இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை எப்படி எந்த அளவுக்கு உயர்த்தினாங்கன்னா நிச்சயமாக எல்லாரும் போய் காரியங்கள் சாதிக்க முடியும். அதே சமயங்களில் ஒரு நம்ம எல்லாரும் மக்கள்லாம் போய் நிற்கக்கூடாதுன்னு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறோம். அந்த உறுப்பினர்கள்லாம் என்ன செய்யணும், இந்த மக்களுக்கான உரிமையை கேட்டு பெறணும். தனி மாநில அந்தஸ்து அப்படின்றத விட, தனி யூனியன் பிரதேசன்றதை விட நமக்கான உரிமையை கேட்டு பெறலைன்னா அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவசியம் இல்லை. நெடுங்காடு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக தனி தொகுதியாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் புதிய அரசு நெடுங்காடுக்கு ஒதுக்க வேண்டிய அந்த ஃபண்டை சரியாக ஒதுக்குறதே இல்லை. அதனால் இன்னும் நெடுங்காடு தொகுதி பின்தங்கிய நிலையிலே இருக்குது. மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட நான் போய் மனு கொடுத்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர் மனு கொடுத்தாலும் சரி, அது அந்த கோரிக்கை அப்படி கிடப்பில் இருக்குது. ஏன்னாக்கா ஏற்கனவே அண்ணன் சொன்னாங்க 140 கிலோமீட்டர் தான், 700 கிலோமீட்டர் கூட இருந்தேன். ஆனால் 140 பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அங்கே உள்ள ஆட்சியோட மனங்கள் எப்போதுமே காரைக்காலை மாற்றாந்தாய் மனப்போட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் எங்களை தொடர்ந்து புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக இங்கே நான் காரைக்காலுக்கும் பாண்டிச்சேரிக்குமான வளர்ச்சி விகிதத்தை எடுத்துக்கிட்டாக்கா அவங்களோட நாங்கள் 50 வருடம் பின்தங்கி தான் இருக்கிறோம். அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிறப்பாக இருக்குது. காரைக்காலில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக இல்லை. குறிப்பாக அரசு பள்ளி மாணவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய டெவலப் ஏன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா, ஆசிரியர்கள் அனைவரும் என்னாக்கா பாண்டிச்சேரியிலேருந்து வராங்க. ஏற்கனவே மிடில் ஒரு தோழர் சொன்னாங்க, என்னன்னாக்கா 3 நாள் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மனப்பானோட அவங்களும் வராங்க. ஏன்னா அவங்க ஒரு சர்வீஸ் மனப்பானோட வரல, வேலைக்கு போகணுங்கிற, வேலைக்கு போய் செய்யணுங்கிற கஷ்டம் மனப்பானோட வராங்க. ஏன்னா அந்த மக்கள் என்னக்கா நான் உடனே அங்கே போகணும் அப்படின்னு. அப்போ அதுக்கு தீர்வு என்னன்னாக்கா, காரைக்கால் பிராந்தியத்திலே உள்ள ஆசிரியர்களை நீங்கள் நிரப்பணும். இங்கே படித்த பட்டதாரிகளுக்கு உரிய வேலைவாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா நான் சொன்ன 50 வருஷம் பின்தங்கிறப்போ இவங்க உரிய இடஒதுக்கீடு, பிராந்திய இடஒதுக்கீடு அவங்க அளித்தாதான் சிறப்பாக இருக்கும். ஆகவே இந்த ஆட்சியர்கள் நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுருக்கோம். அதை பற்றி அவங்க கவலைப்படலை. எங்களுடைய வருமானம் மட்டும் அவங்களுக்கு தேவையாக இருக்கிறது. எங்களோட வளர்ச்சி மீது அவங்க அக்கறை காட்டாமல் இருக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினரும் அதுக்கான குரலை கொடுக்குறாங்கனாக்கா சரியாக கொடுக்கல, ஏதோ பெயருக்காக கொடுக்குறாங்க. ஏனென்றால் அவங்களுடைய நோக்கம் என்ன இருக்குது, காசு கொடுத்தா விலைக்கு இவங்களை வாங்கி விடலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இனி வர காலகட்டத்தில் அப்படி இருக்காது. புதிய தலைமுறை அதுக்காக தொடர்ந்து எங்களுக்கு இந்த விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காரைக்காலில் ஜிப்மர் மருத்துவமனை இல்லாமல் ஒரு மருத்துவக் கல்லூரி இயங்குகிறது. ஆனால் மருத்துவக் கல்லூரியுடைய பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனை இருக்கணும். ஆனால் மருத்துவமனை இல்லாமல் ஒரு மருத்துவக் கல்லூரி இங்கே இயங்கிட்டு இருக்குது. அது எங்கேயுமே நடைபெறாத ஒரு உச்சபட்ச பெரிய காரைக்காலுக்கு செய்யக்கூடிய பெரிய துரோகம் இது. ஏன்னா மருத்துவமனைக்கு உள்ள மருத்துவக் கல்லூரிக்கு உள்ள மருத்துவமனை ஏனம் பகுதியில் இயங்குது.
அது காரைக்காலில் இயங்கிறதுக்கு இந்த புதிய தலைமுறை மூலமாக நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். நாங்கள் கொரோனா போராளி. அப்படின்னா நாங்கள் உயிர் காக்கும் தொழில் செஞ்சோம் சார். 2020 2021 உயிரை பணைய வச்சு கொரோனா காலத்தில் வேலை பார்த்த செவிலியர்கள், துணை செவிலியர்கள், லேப் டெக்னீஷியன் எல்லாரும் ஒரு 300க்கும் மேற்பட்ட ஃபேமிலி இருக்கும் சார். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெர்மனண்ட்டாக பண்ணிட்டாங்க. அவங்க கோவிடில் ஒர்க் பண்ண எல்லாரையும் பெர்மனன்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம் சார். அசம்பிளி வாசலில் நிறைய தடவை போய் நின்றுட்டோம். இங்கே உள்ள எம்எல்ஏ சார் எல்லாரையும் அடிக்கடி போய் பார்த்துட்டோம். இப்போ தரேன் அப்போ தரேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு செய்யவே இல்லை. எப்போ போனாலும் சிஎம் யார் நீங்கள், எந்த கோவிட் ஸ்டாஃப்னு கேட்குறாரு. நம்ம பாரத பிரதமரோட பரிந்துரையின்படி 100 நாளைக்கு மேலே வேலை செஞ்சவங்களுக்கு பர்மனன்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கையை வச்சு நாங்கள் நீதிமன்றத்துக்கும் சென்றிருக்கோம் சார். அங்கேயும் எங்களை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு ஆர்டர் இருக்கிற பட்சத்தில் எங்களுக்கு மார்க் கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார் சிஎம் சார். மார்க் என் உயிருக்கு மார்க் கொடுக்கறதுக்கு இவங்க எந்த ரூல்ஸ் படி அவங்க கொடுக்குறாங்க சார்? நான் அன்னைக்கு உயிரை இறந்துருக்காங்க. என் கூட சக தோழிகள், என் கூட வேலை பார்த்தவங்க நிறைய ப்ராப்ளமை சந்திச்சிருக்காங்க. நிறைய அபாஷன் ஆயிருக்கு. பொம்பளைங்க நாங்கள் எப்படி அந்த கிட்ட போட்டுட்டு தண்ணி குடிக்க முடியாமல், ரெஸ்ட் ரூம் போக முடியாமல் ஒரு 8 hour டியூட்டி எப்படி பார்க்க முடியும்? நாங்கள் எங்கள் உயிரை பணைய வச்சோம். எல்லாரும் பயந்தாங்க, கை கொடுக்க பயந்தாங்க, பக்கத்தில் நிற்க பயந்தாங்க. பெத்த புள்ள அம்மாவை பார்க்க முடியல, அம்மா பிள்ளைய பார்க்க முடியல. கணவனை பிரிஞ்சு இருந்தவங்க எவ்வளவோ பேருக்கு நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நாங்கள் உழைச்சிருக்கோம் சார். அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டதுக்கு பயனாக நாங்கள் கேட்டிருக்கோம். கோர்ட் வரைக்கும் போயிட்டோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு நீதியும் கிடைக்கவே இல்லை. புதுவை வளர்ச்சி பாதையெல்லாம் இல்லவே இல்லை சார். ஒரு அட்லீஸ்ட் இது உயிர் காக்கும் தொழிலை நாங்கள் செஞ்சுருக்கோம். இதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும். எங்களை தேவதைகள் நாங்கள் மலர் தூவி வரவேற்றாங்க. இன்னைக்கு வீதியாக எங்களை அலைய வச்சிருக்காங்க. நாங்களும் தொடர் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பிரச்சனைகளை சொன்னாங்க. குறிப்பாக தலித் மக்கள் இன்னும் எங்கள் மாவட்டத்தில் முன்னேறவே இல்லை. சிறப்பு கூறு நிதி திட்டம்னு சொல்லி எங்களுக்குன்னு ஒரு தனி நிதியை இந்த அரசு ஒதுக்குது. அதை தலித் மக்களுக்காக செலவு பண்ணுறதே இல்லை. முதல்ல இதில் முக்கியமாக மோசமான நிலையில் என்னன்னா, இந்தியாவிலேயே ஒரு தலித் அமைச்சர் இல்லாத ஒரு மாநிலம்னா அது புதுச்சேரி தான். எங்களுக்கு அமைச்சர்னு ஒருத்தர் கிடையாது. எல்லாருக்கும் அமைச்சர் உண்டு கிடையாது. ஏற்கனவே ஒரு சந்திரபிரியாங்கான ஒரு அமைச்சர் இருந்தாங்க. அவங்க என்ன காரணத்துக்காக பதவி விட்டு எடுத்தாங்கன்னு தெரியல. அடுத்தது இந்த ஆட்சியாளர்களே இருக்கக்கூடிய பிஜேபி அமைச்சராக இந்த சாய் சரவணன் இருந்தார். அவரையும் எடுத்துட்டாங்க. இன்ன வரைக்கும் அமைச்சரே கிடையாது. அமைச்சர் இல்லாத போக்கு. மக்கள் யார்கிட்ட போய் நிற்கிறதுன்னு தெரியல. ஆதிதிராவிடர் நலத்துறைக்கு குறிப்பாக இயக்குனர் கிடையாது. இவ்வளோ சிக்கல் இங்கே காரைக்காலில் இருக்குது. ஒட்டுமொத்த இந்த அரசு, குறிப்பாக இந்த ஒன்றிய அரசு தலித் மக்களை மிகவும் புறக்கணிக்குது. அவங்களுடைய சித்தாந்த ரீதியாக தலித் மக்களை புறக்கணிக்கிறதுக்கான எல்லா வேலை திட்டத்தையும் இவங்க செய்யுது. குறிப்பாக புதுச்சேரியில் நாங்கள் தமிழ் மொழி, ஆனால் தமிழ் தான் நாங்களுடைய தாய்மொழி. எங்கள் ஊரில் தமிழ் மொழி கட்டாயம் இல்லைங்க. தமிழ் மொழி எங்களுக்கு ஆப்ஷன் மொழியாக வச்சுக்கிறாங்க. தமிழ் மொழி எங்களுக்கு கிடையாது. புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு வேலை வாய்ப்பில் ஏன் காரைக்காலுக்கு புறக்கணிக்கப்படுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் செக்ரட்டரியேட்லேருந்து நேரடியாக அவங்களுடைய என்ன மாதிரியான தேர்வு, அதுக்கான என்னென்ன தயாரிக்கணுங்கிறத வெளிப்படையாகவே அவங்க அந்த புதுச்சேரி மாணவர்களுக்கு சொல்லிடுறாங்க. காரைக்காலுக்கு அப்படி கிடையாது. எங்களுக்கு தேர்வு ஒன்றா நாங்கள் பாண்டிச்சேரிக்கு போகணும். எங்களுக்கு தேர்வு காரைக்காலில் நடத்துறது கிடையாது. நாங்கள் காரைக்கால் நடத்தினா தான் நாங்கள் படிக்க முடியும். எங்களுக்கு படிக்கக்கூடிய எந்த இதுக்குமே அவங்க முன்னேற்றத்துமே அவங்க செய்யலை. குறிப்பாக தலித் மக்கள் இன்னும் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. எங்கள் நிதியை எங்களுக்கு செலவிடாமல் அடுத்த துறைக்கு செலவிடுறதை வன்மையாக கண்டிக்கிறோம். ஜனநாயக திருவிழா 2026 காரைக்கால் நடந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜனநாயகனா முதல்ல பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த தலைமுறைகளுக்கு உள்ளது தான். அது முதல்ல இளைஞர்களுக்கு தான் முன்னுரிமை முதல்ல இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா காரைக்காலில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வேலையின்மை பிரச்சனை ரொம்ப இருக்குது. அதனால தான் காரைக்காலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரைம் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணமே வேலையின்மை தன்மை தான். கிரைம் ரேட்டில் டவுனில் இருக்கிற சரி, கோடிச்சேரி இந்த தொகுதி இருந்தாலும் சரி, இளைஞர்களுக்கு அதிகமாகவே இருக்காங்க. காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக சின்ன ஒரு மாவட்டம். இந்தியாவிலேயே ஒரு சின்ன மாவட்டம் சொல்லலாம். இந்த மாவட்டத்தில் நிர்வாக கோளாறு பிரச்சனைகள் இருக்குங்கிறாங்க. இன்னும் பல பிரச்சனைகள் இருக்காங்க. குறிப்பாக நான் பேச வந்தது அடிப்படை பிரச்சனை, மருத்துவம், சாலை வசதி. 2 விஷயம் காரைக்காலில் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் நிர்வாக பிரச்சனையை மையப்படுத்தி இங்கே உள்ள அனைத்து தொடர்களும் பேசிட்டாங்க. காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நண்டலாரில் தொடங்கி இந்த சைடில் வாஞ்சூர் வரைக்கும் சாலைகள் சுத்தமாக சரியில்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னால் அது லேயராக போடப்பட்டிருக்கு. ஒரு லேயர் போடுறோம்ல சார், இப்போ நீங்கள் பயணிச்சு வந்திருப்பீங்க. அதாவது லேயருக்கு பிறகு அடுத்த லேயர் 3 லேயராக பயணிச்சிருக்காங்க சார். சாதாரண நடந்து போகிறவங்களே கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகக்கூடிய அதாவது மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு காரைக்கால் மாவட்டத்தில் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல் மிக்க. நீங்கள் சொல்றீங்க ஜனநாயகம்ங்கிறீங்க. ஜனநாயகத்தில் அடிப்படை விஷயம் ஒரு பேச்சாற்றல், ஒரு கோரிக்கை, அதை முன் வச்சா தானே சரியாகும். ஆனால் காரைக்கால் மாவட்டத்தில் எப்படி தான் சார், நாங்கள் பேசணும்னு வச்சுக்கோங்க, எங்கள் மேலே வழக்கு விழும். காரைக்காலுடைய மக்கள் பிரச்சனையை இதுக்கு மேலே ஒருத்தவங்க சொல்லுவாங்களான்னு சொன்னால் எனக்கு உண்மையிலே தெரியல. எல்லாமே ஆன்றோர்கள் சான்றோர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்க பிரச்சனையை உளப்பூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க. அதை முழுமையான முறையில் நீங்கள் உள்வாங்கி அரசாங்கம் இதை
சரியான முறையில் முன்னெடுத்து தீர்வு கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கின்றேன். நீர்நிலைகளை வந்து இந்த காரை மாவட்டமும் புதுச்சேரி அரசும் பாதுகாப்பு கிடையாது, வெறும் பிளாஸ்டிக்கை வந்து கொட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு எதிராக இருக்கிற அலையாத்தி காடுகள் வந்து நிறைய பல்லுயிர் பெருக்கத்துக்கு வந்து இருக்குது. இந்த அலையாத்தி காடுகள் வந்து பாண்டிச்சேரியில் இருந்ததுன்னா இன்னும் மட்டும் சுற்றுலா மேம்படுத்தி நிறைய இளைஞர்களுக்கும் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஏதோ காரைக்கால் இருந்தனால அதை புறக்கணிக்கிறாங்களே, புறக்கணிப்பில் இதுவும் உண்டா நீங்கள் எடுத்துங்க. கண்டிப்பாக அதை ஆய்வு பண்ணி நிறைய வேலைவாய்ப்பு இது மூலிமா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கிடைக்கும். இதை வந்து குப்பை மேடாக வச்சுருக்காங்க. உள்ளே போய் பார்க்குற எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள் வலை போட்டதுன்னா வெறும் பிளாஸ்டிக் தான் வருது. இல்லை நண்டு இறால் இதெல்லாம் இல்லைருந்து இனப்பெருக்கம் ஆகி தான் கடலுக்கு செல்லும். ஆனால் இப்போ வலையை போட்டாலே வெறும் பிளாஸ்டிக் தான் வருது. அதை நீங்கள் கருத்தில் கொண்டு இதை வரக்கூடிய அரசாங்கம் அதை முன்னெடுத்தனா எங்கள் உள்ளூர் இளைஞர்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு கிடைக்கும். மக்களோடு புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட மக்களோடு நம்ம நிறையா கோரிக்கைகளை நம்ம கேட்டோம். ஒரு சிறந்த மாவட்ட நிர்வாகமும் 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் மாவட்ட வளர்ச்சிக்காக பாடுபட்டால் நல்லா இருக்குங்கிறது தான் அவங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்குது. ஜனநாயக திருவிழா 2026 மக்களோடு புதிய தலைமுறை.